ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பூரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சு கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இந்த எண்ணெய் காயிட்டோம். பூரி செய்கிறது இயல்பாகவே எல்லோரும் செய்வோம். ஆனால் நம்ம இன்றைக்கி சாஃப்டாக பூரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பூரியை சேர்த்துக்கலாம். இது கோதுமை மாவு மட்டும் சேர்த்து செஞ்ச பூரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி உப்பி வருது. மைதா மாவில் சாப்பிட்றது உடலுக்கு ரொம்ப கெடுதல்னு சொல்கிறாங்க. மைதா மாவில் தான் சுகர் வருதுன்னு சொல்கிறாங்க டாக்டருங்க. அதனால் இந்த மாதிரி கோதுமை மாவு பூரியை சாப்பிட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து இதில் பூரியை போட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு எவ்வளோ பூரி செஞ்சாலும் ஒவ்வொன்றா இதில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ பூரி சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ பூரி செஞ்சு போட்டிருக்கோன்ட்டு. ஆனால் இவ்வளோ பூரியும் சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸில் ஸ்டீல் கிண்ணத்தில் போட்டு இந்த தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் பூரி சுட்டுட்டு வச்சோம்னா சாஃப்டான பூரி கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாஃப்டான பூரி, கோதுமை பூரி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.